நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விருக்ஷா குளோபல் பள்ளியில் மாணவ மாணவிகளிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் உன்னத நோக்குடன் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியினை நியூஸ் 7 தமிழ் வியூக ஆலோசகர் ஷியாம்குமார், விருக்ஷா குளோபல் பள்ளி தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சார், நான் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார். இது வந்து சந்திராயன் 3 சார். சார், இது வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷரால் மேலே போகும் சார். சார், இந்த சிரஞ்சியில் அழுத்தினா மேலே போகும் சார். இது வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கை வந்து நம்ம பொல்யூஷன் தடுக்கிறதுக்காக நம்ம என்னென்ன பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்னு பார்க்குறோங்க சார். பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணி நம்ம வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம ரோடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். அப்போ எல்லா பக்கமும் ரோடு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க சார். நான் வந்துட்டு செஞ்சதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன்னா வந்துட்டு சொட்டு நீர் பாசனம் செய்யும் போது நம்மளுக்கு வாட்டர்லாம் சேவ் ஆகும். நம்ம சேவ் ஆகும்போது இன்னும் வாட்டர் வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணலாங்க சார். சார், இது வந்து ஹோம்மேட் வாட்டர் டேங்க் கிளீனிங் சார். சார், இது வந்து நம்ம கீழே இருக்கிற அயன் ஃபில்லிங்ஸ்லாம் இருக்குங்க சார். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம காரில் போகும்போது இல்லை ஆணி இந்த மாதிரி வேஸ்ட் அயன் ஃபில்லிங்ஸ்லாம் இருந்தால் நம்ம கட் பண்ணணும் சார். சார், அது க்ளீன் பண்ணுறதுக்குங்க சார். இது வந்து வேஸ்ட்டு டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு சார். நமக்கு நைட்லாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் டைனமோ வச்சுருக்கோம் சார். அதில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும்போது பேட்டரியில் சேவ் பண்ணிக்கலாங்க சார். நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஏர் பியூரிஃபையர் பண்ணியிருக்கோம் சார். இது வந்து MQ135 சென்சார்னு சொல்லுவோம் சார். இந்த சென்சார் வந்து அட்ரினோவுக்கு போய் அட்ரினோலேருந்து வந்து ஒரு சவுண்ட் வரும் சார் பஸ்ஸருக்கு. அந்த சவுண்ட் இப்போ பீப் ஆச்சுன்னா சார் ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும் சார். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான விஷயம்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லாக வந்து எல்லா பள்ளியிலேருந்து வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்போஷரும் கிடைக்குது. அது இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து என்னென்ன இப்போ அறிவியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ப்ராக்ரெஷன் நடந்திருக்குன்னு அவங்களுக்கும் புரியுது. ஒரு என்கரேஜ்மெண்ட் ஃபேக்டராகவும் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எந்த விதமாக யோசிக்கிறாங்கன்றதை பற்றி நம்மளுக்கு புரிய வருது. அதனால நம்ம ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வச்சு இன்னும் சிறப்பாக வந்து அவங்கள எப்படி முன்னேற்றது அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஐடியா இப்போ கிடைக்குது. அங்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வச்சுருந்தாங்க. லைக் ஒரு பெட் ரிடன் பர்சன்னா வந்துட்டு அவங்க ஹெல்ப்புக்கு வந்துட்டு அவங்க பிளேஸ்லேருந்தே வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹெல்ப்புக்கு வந்துட்டு இது பண்ணுறதுன்ட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ இஸ் லைக் வெரி இம்ப்ரெசிவ். இவங்க பண்ணது வந்துட்டு வேஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு செக்ரிகேட் ஆகிறது எல்லாமே வந்து மேபி இண்டஸ்ட்ரியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு ஒரு இனோவேஷனுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் டு நியூஸ் 7. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் டு ஷோ தேர் டேலண்ட்ஸுங்க. சார், இது வந்து வேஸ்ட் சார்ட்டரிங் சிஸ்டம். இங்கே நம்ம ஊர்லலாம் வந்து எல்லாமே வந்து கார்ப்பரேஷன் அவங்க தான் செய்கிறாங்க. அது வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி அதை செய்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சிஸ்டம் சார். இது ஸ்டூடெண்ட்டோட அவங்க மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே. இப்போ இதை பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டும் இது பண்ணணும். ஸோ வந்து என்னென்னா எனக்கு என்ன அப்படிங்கிறப்போ டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணியிருக்காங்க, நிறையா மாடல்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்லாம் இருக்குது அவங்ககிட்ட. இன்னும் வந்து மாணவர்கள் வந்து நிறைய திறமையை வளர்த்துருக்கணும், நிறையா திறமைகளை வளர்த்தா நிறைய பெரிய விஞ்ஞானிகளாக மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையே. சார், இது வந்துட்டு சோலார் எனர்ஜி வித் வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இட்ஸ் ஹெல்ப் ஃபார் அக்ரிகல்ச்சர்ஸ். நம்மளோட எர்த்தை எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத 4R மெத்தட் யூஸ் பண்ணி நாங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி பழம் பறிக்கும் போது அவங்க கையில் முள்ளெல்லாம் குத்தி செப்டிக்லாம் ஆகும். இது வந்து நம்ம கையில் பறிக்கிற வேலையை இந்த மிஷின் செய்யும், ஈஸியாக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க சார். ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவர்களும் தங்களோட கண்டுபிடிப்புகளையோ அல்லது அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த அறிவியல் கருத்துக்களையோ வெளிக்கொண்டு வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நியூஸ் 7 தொலைக்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார். இதன் மூலமாக நாங்கள் கொல்லிமலைங்க சார், எங்கள் கொல்லிமலை பசங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மலைவாழ் குழந்தைங்களும் இது மாதிரியான அவங்களோட ப்ராஜெக்டை வெளிக்கொண்டு வரதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்குங்க சார். இதோட கான்செப்டே தீமே வந்து ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் அப்படிங்கிறது கான்செப்ட். இந்த கான்செப்டே இப்போ இருக்கிற நவீன உலகத்துக்கு இது ஒரு மிகச்சிறந்த இதாக இருக்குங்க சார். இதில் வந்து என்னதுன்னா, ஒவ்வொரு மாணவர்களும் தங்களோட கருத்துக்களை மிக எளிமையாகவும் அதே போல் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க சார். இதில் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னா வாட்டர் எப்படி பியூரிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷனை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு அவங்கவுங்க மாணவர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க சார். நான் ஒவ்வொரு அறிவியல் கண்காட்சிக்கும் நான் வந்திருக்கேன், கலந்துருக்கேன். இது வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். அவங்க வந்து ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. எதுனா ஒன்றுனா புதுசாக இனோவேட்டிவாக செஞ்சு அவங்க வந்து
வந்து வருங்கால சமுதாயத்தினருக்கு அதிலிருந்து ஒரு கண்டுபிடிப்பு பிடிச்சி ஒரு துளிர் விஞ்ஞானியாக வர்றதுக்கு இது வந்து அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க சார். இங்கே வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூல் எல்லா ஸ்கூலில் ஒரு ஆயிரக்கணக்கான பசங்க வந்து அவங்களோட அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்க்க ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது. அவங்க பார்த்திங்கன்னா கழிவு நீர்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது, அப்புறம் நீர் சுத்திகரிப்பு, மழை நீர்லேருந்து எப்படி வேஸ்ட் வாட்டர் தனியாக பிரிக்கிறது, விவசாயிகளுக்கான கருவிகள், இந்த மாதிரி நிறையா அறிவுபூர்வமான கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னா பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் மாடல் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன். இதனால் என்ன யூஸ்னால் இதை பார்த்து மக்கள் வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் வந்து இன்னொரு டைம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், அதை நியூ ப்ராடக்ட்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அதனால் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கேன்.